Hello friends, I welcome you all to our channel Ada 247 Tamil. So இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். TNPSC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து மினிமம் 1 or 2 क्वेश्चंस வந்து எப்பவுமே கேட்றுவாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து பார்க்கலாம். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஃபிளாஷ் சேல் வந்து 6 PM ல இருந்து 10 PM வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கான ஆஃபர் அப்படின்னு பார்த்தா 30% ஆஃபர் இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் Ada 247 அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா 5% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரியா? ப்ளே ஸ்டோரில் போயிட்டு Ada 247 ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30 + 5 35% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பை பண்ணும்போது லைவ் 30 அப்படிங்கிற கூப்பன் கோட் என்ட்ரு பண்ணி நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வேணாலும் பை பண்ணிக்கலாம். அது வந்து லைவ் கிளாஸஸாக இருக்கலாம், இல்லை மகாபேக்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ பை பண்ணுறதுக்கு எந்த வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னா ada247.com இந்த வெப்சைட் வந்து விசிட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் Ada 247 அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அது மூலமாக பை பண்ணலாம். கிளியரா? ஸோ வெப்சைட் மூலமாக போனால் உங்களுக்கு 30% ஆஃபர் கிடைக்கும். அப்ளிகேஷன் மூலமாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு Ada 247 அப்ளிகேஷன் மூலமாக போனால் 30 + 5 35% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ என்ன கோடு என்ட்ரு பண்ணால் லைவ் 30 அப்படிங்கிற கோடு என்ட்ரு பண்ணி நீங்கள் லைவ் கிளாஸஸ் வந்து பை பண்ணிக்கலாம். எனி பேங்க் எக்ஸாம், SSC எக்ஸாம், எனி எக்ஸாம், சரியா? நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கான லைவ் கிளாஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். மகாபேக்ஸும் அவைலபிளாக இருக்குது. கிளியரா? ஸோ நீங்கள் எது வேணாலும் பை பண்ணிக்கலாம். ஸோ டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ ஓகே, அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மக்களுக்கான SSC CGL எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் லைவ் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியாச்சு. முழுக்க கிளாஸ் வந்து தமிழில் தான் டீச் பண்ண போகிறோம். கண்டென்ட் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும், மற்றபடி டீச் பண்ணுறது எல்லாமே தமிழ் தான். ஸோ இதுக்கான கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா May 12 கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களில் யாரெல்லாம் SSC CGL எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இந்தியாஸ் மினி IAS எக்ஸாம்னு சொல்லக்கூடிய இந்த CGL எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் இந்த லைவ் பேட்ச் வந்து கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணதுக்கு எங்கே போகணுன்னா அதுவும் சேம் வெப்சைட் தான் ada247.com. ஸோ இந்த வெப்சைட் போய்ட்டு SSC தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த பேக் அப்பியர் ஆகும், இந்த லைவ் கிளாஸ்க்கான பேக் அப்பியர் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். பை பண்ணும்போது Y207 இந்த கோட் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இந்த கூப்பன் கோட் என்ட்ரு பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னா 1050 ரூபீஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கிளியரா? ஸோ 1499 இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த கோட் என்ட்ரு பண்ணது மூலமாக ஒரு 1050 ரூபீஸுக்கு இந்த பேக் வந்து அவைலபிளாக இருக்கும். வேலிடிட்டி வந்து 12 months சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஓகே, டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் எ பாயிண்ட் P, சச்சின் வாக்டு 20 meters. ஸோ இங்கே கீழே தமிழையும் நான் கொடுத்துருக்கேன், ட்ரான்ஸ்லேட் பண்ணி. தமிழில் ஃபாலோ பண்ணுறவங்க தமிழில் ஃபாலோ பண்ணுங்கள், இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுறவங்க இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ TNPSC பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் வந்து இவ்வளோ பெருசாக கேட்பாங்களான்னா இவ்வளோ பெருசாக வராது, சின்னதாக தான் இருக்கும். கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் சால்வ் பண்ணுறது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த லெவலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியரா? எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா TNPSC எக்ஸாம் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இல்லை குரூப் 4 எது வேணாலும் இருக்கட்டும், அந்த எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய டைரக்ஷன் கொஸ்டின் எது கேட்டாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் எ பாயிண்ட் P, பாயிண்ட் Pலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சச்சின் வாக்ட் 20 meters டுவார்ட்ஸ் சவுத். ஸோ 20 meter வந்து சவுத் வந்து யார் போகிறாங்க? சச்சின். இப்போ Pலேருந்து 20 meter சவுத்தில் சச்சின் போயிட்டுருக்காரு. கிளியரா? சவுத்துனா கீழே. ஸோ இந்த டேரக்ஷன் உங்களுக்கு தெரியணும். 4 directions டோட்டலாக. அப் சைடு வந்து நார்த்து, டவுன் சைடு வந்து சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. கிளியரா? ஸோ டவுன் சைடு ட்ராவல் பண்ணால் சவுத் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? இப்போ பாயிண்ட் Pலேருந்து சச்சின் அப்படிங்கிற நபர் வந்து சவுத் டைரக்ஷன் அப்படின்னா கீழ் நோக்கி எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாருன்னா 20 meter வந்து போகிறாரு. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? டேர்ன்டு லெஃப்ட் அண்ட் வாக் 30 meters. சரியா? லெஃப்ட் சைடு திரும்பி ஒரு 30 meter போகிறாரு. சரியா? ஸோ இப்போது லெஃப்ட் அப்படின்னா என்ன? இப்போ சவுத்து நான் போயிட்டுருக்கேன். சவுத்து போனால் இது எனக்கு லெஃப்ட்டா இல்லை இது லெஃப்ட்டா? சரியா? டவுட் வருதுங்களா உங்களுக்கு? ஸோ லெஃப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கீங்க நீங்கள். கிளியரா? ஈஸ்ட் போகிறீங்க, அடுத்தது ஒரு லெஃப்ட்டு, அடுத்தது ஒரு லெஃப்ட்டு, அடுத்தது ஒரு லெஃப்ட்டு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் இருக்கா? ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் லெஃப்ட் திரும்புறீங்கன்னு அர்த்தம். ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் என்ன அப்படின்னா லெஃப்ட்டு, கிளாக் வைஸ் மூமெண்ட் என்ன? ரைட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிளாக் வைஸில் நீங்கள் திரும்புறீங்க அப்படின்னா ரைட் சைடு திரும்புறதா அர்த்தம். ஆன்டி கிளாக் வைஸில் திரும்பினா அது வந்து என்ன? லெஃப்ட் சைடு திரும்புறதா அர்த்தம். கிளியரா? ஸோ அப்போது சவுத்து போயிட்டு இருக்கக்கூடிய நபர் இந்த சைடு திரும்புறாருன்னு என்ன அர்த்தம்? லெஃப்ட். இந்த சைடு திரும்புறாருன்னு அர்த்தம்? ரைட்டு. இது வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா லெஃப்ட் சைடு திரும்பி எவ்வளோ தூரம் போகிறாரு? 30 meters. லெஃப்ட் சைடு திரும்பி எவ்வளோ தூரம் போகிறாரு? 30 meters வந்து போகிறாரு.
ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். he then turned left. மறுபடியும் லெஃப்ட் சைட் திரும்பி எவ்வளோ தூரம் போகிறாரு அப்படின்னு பாருங்கள். 20 மீட்டர் போகிறாரு. மறுபடியும் லெஃப்ட் சைட் திரும்பி எவ்வளோ தூரம் போகிறாரு? 20 மீட்டர். ஸோ மறுபடியும் லெஃப்ட் சைட் திரும்பிட்டு சேம் 20 மீட்டர். அப்போ பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு பாயிண்ட்டை வந்து சந்திக்க போகிறாரு. கிளியரா? ஸோ இதுவும் சேம் 20 தான். ஓகே. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். he again turn left. மறுபடியும் லெஃப்ட் சைட் திரும்பி என்ன பண்ணுறாரு? ஒரு 40 மீட்டர் போகிறாரு. 40 மீட்டர் போகிறாரு. கிளியரா? ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 30யா? அப்போது இங்கே லெஃப்ட் சைட் திரும்பி எவ்வளோ தூரம் போகிறாருன்னா ஒரு 40 மீட்ரு. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 30, இது ஒரு 10. கிளியரா? 30 + 10 எவ்வளோனா 40. அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டாரு. கிளியரா? ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாரு? அன்ரீச்டு எ பாயிண்ட் Q. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா Q. இந்த பாயிண்ட்டோட நேம் என்ன? Q. கிளியரா? ஸோ அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். How far and in which direction is the point Q from point P? பாயிண்ட் பியிலேருந்து பார்க்கும்போது பாயிண்ட் Q வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எந்த திசையில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. கிளியரா? அப்போது பாயிண்ட் பியில் இது என்ன பாயிண்ட் பி? பாயிண்ட் பியில் நின்றுக்கிட்டு பார்க்கும்போது Q வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 10 மீட்டரில் இருக்கா? எந்த திசையில் இருக்காங்க? வெஸ்ட் சைடு. இந்த ஏரோ மார்க் பாருங்கள். இந்த ஏரோ மார்க் என்னன்னா வெஸ்ட் சைடு. அப்போ எந்த திசையில் இருக்கானா? வெஸ்ட் சைடில் மேற்கு திசையில் 10 மீட்டர் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. கிளியரா? அப்போ மேற்கு திசை வெஸ்ட்டுன்னு என்ன? மேற்கு. கிளியரா? மேற்கு திசையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 10 மீட்டர். ஸோ மேற்கு திசையில் 10 மீட்டர். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 1க்கு எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கிளியரா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2ல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சோகன் ஸ்டார்டட் ஃப்ரம் பாயிண்ட் எக்ஸ். பாயிண்ட் எக்ஸ்லேருந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரோட ஜேர்னியை. அண்ட் ட்ராவல் ஃபார்வர்ட் 8 கிலோமீட்டர் அப் டு பாயிண்ட் ஒய். கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா பாயிண்ட் எக்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. பாயிண்ட் எக்ஸ்லேருந்து 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு எந்த பாயிண்ட் ரீச் பண்ணுறாருன்னா பாயிண்ட் ஒய்யை ரீச் பண்ணுறாரு. கிளியரா? அடுத்தது என்ன பண்ணுறாரு? தென் டேர்ன்டு டுவார்ட்ஸ் ரைட் சைட் திரும்பிட்டு அண்ட் ட்ராவல் 5 கிலோமீட்டர்ஸ் அப் டு பாயிண்ட் செட். கிளியரா? ஸோ இப்போது என்ன பண்ணுறாருன்னா ரைட் சைட் திரும்பி இன்னொரு 5 கிலோமீட்டர் வந்து ஃபார்வர்டில் போயிருக்காரு. கிளியரா? ஃபார்வர்டில் போயிட்டு என்ன பாயிண்ட்டை மீட் பண்ணுறாருன்னா செட் அப்படிங்கிற பாயிண்ட்டை மீட் பண்ணுறாரு. தென் டேர்ன்டு ரைட். இப்போ வந்து ரைட் சைட் திரும்பி எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறேன்னா ஒரு 7 கிலோமீட்டர் போயிருக்காரு. போயிட்டு பாயிண்ட் ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து மீட் பண்ணுறாங்க. தென் டேர்ன் டுவார்ட்ஸ் ரைட் அண்ட் ட்ராவல் 5 கிலோமீட்டர்ஸ் அப் டு பாயிண்ட் பி. ஸோ ரைட் சைட் திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர் வந்து போயிருக்காரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ் பி அண்ட் எக்ஸ்? பிக்கும் எக்ஸுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கிளியரா? ஸோ இப்போ வந்து இங்கே ஏதாவது டேரக்ஷனை பற்றி பேசியிருக்காங்களான்னு பாருங்கள். இந்த கொஸ்டினில் வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் அப்படின்னு ஏதாவது பேசியிருக்கான்னு பார்த்தா எதுவுமே பேசலை. ஈஸ்டா வெஸ்டா நார்த்தா சவுத்தா அப்படின்னு எதுவுமே சொல்லலை. இங்கே அப் அப்படின்னா முன்னோக்கின்னு அர்த்தம். ஃபார்வர்ட் அப்னா முன்னோக்கி போகிறாங்க. சரியா? ஸோ முன்னோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ திசை எதுவுமே சொல்லப்படலை அப்படின்னால நீங்களாக ரேண்டமாக ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இந்த லைனை வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா சோகன் ஸ்டார்டட் ஃப்ரம் பாயிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதுதான் பாயிண்ட் எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். கிளியராக? இது வந்து பாயிண்ட் எக்ஸ். ஸோ பாயிண்ட் எக்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறேன்னா ஒரு 8 கிலோமீட்டர். ஸோ 8 கிலோமீட்டர் இப்படி 8 கிலோமீட்டர் வந்து போகிறாரு. 8 கிலோமீட்டர் போயிட்டு என்ன பாயிண்ட் ரீச் பண்ணுறாருன்னா பாயிண்ட் ஒய் அப்படிங்கிற பாயிண்ட் ரீச் பண்ணுறாரு. தென் டேர்ன்டு ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா ரைட் சைட் திரும்புறாரு. ரைட் சைட் திரும்பிட்டு எந்த பாயிண்ட் ரீச் பண்ணுறாரு? ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு பாயிண்ட் செட்டை வந்து ரீச் பண்ணுறாங்க. ஸோ 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு பாயிண்ட் செட்டை வந்து ரீச் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன நடக்குன்னு பாருங்கள். தென் டேர்ன் ரைட். மறுபடியும் ரைட் சைட் திரும்பிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 7 கிலோமீட்டர் போயிட்டு பாயிண்ட் ஏவை ரீச் பண்ணுறாங்க. மறுபடியும் ரைட் சைட் திரும்புறாரு. ரைட் சைட்னா ரைட் சைட் திரும்பிட்டு எத்தனை கிலோமீட்டர்னா 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் போயிட்டு என்ன பாயிண்ட் ரீச் பண்ணுறான்னு பாருங்கள். பாயிண்ட் ஏ. ஸோ 7 கிலோமீட்டர் போயிட்டு பாயிண்ட் ஏ. இது வந்து 7 கிலோமீட்டர். இது வந்து என்னென்னா 8 கிலோமீட்டர். கிளியரா? 8 கிலோமீட்டர் இங்கே. இது வந்து 7 கிலோமீட்டர். ஸோ இது வந்து Z. இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா ஒய். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா தென் டேர்ன்டு ரைட். மறுபடியும் ஒரு ரைட் சைட் திரும்பி எவ்வளோ தூரம் போகிறாருன்னா ஒரு 5 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் பாயிண்ட் பியை வந்து மீட் பண்ணுறாரு. சரியா? அகைன் மறுபடியும் ரைட் சைட் திரும்புறாரு. இப்போ ரைட் சைட் திரும்பிட்டு எத்தனை கிலோமீட்டர்னா 5 கிலோமீட்டர் போயிட்டு பாயிண்ட் பியை வந்து ரீச் பண்ணுறாரு. இதுதான் பாயிண்ட் பி. ஸோ இது சேம் 5 கிலோமீட்டர். கிளியரா? மறுபடியும் ரைட் எடுக்கிறாரு. இங்கே ஒரு ரைட்டு, இங்கே ஒரு ரைட்டு. கிளியரா? ஸோ இங்கே சம்திங் ஃபார்வர்டில் போயிட்டுருக்காரு. ஓகே. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ பாயிண்ட் பியை ரீச் பண்ணிட்டாரா? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் பி அண்ட் எக்ஸ்? பிக்கு எக்ஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பிக்கு எக்ஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா? ஸோ செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த லென்த்து வந்து 8 கிலோமீட்டர் அப்படின்னா இந்த லென்த்து 7 கிலோமீட்டரா? அப்போ 8ல் 7 போச்சுன்னா இந்த லென்த் எவ்வளோ வரும்? இந்த லென்த் எவ்வளோ வரும்? 1 கிலோமீட்டர்னு வருமா?
கிளியரா? அப்போ இது 7 இது 1 அப்படின்னு வரும். ஓவராலாக 8 கிளியரா? அப்போ இந்த லென்த் எவ்வளோ அப்படின்னா 1 கிலோமீட்டர். இங்கே 1 அப்படின்னா இந்த இடத்துல சேம் 1. அப்போ பிக்கும் எக்ஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 1 கிலோமீட்டர் தான் கிளியரா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர் கிளியரா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர் கிளியர். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3ல என்ன சொல்கிறாங்கன்னா 2 men A and B start the journey from a special point X. ஸோ 2 பேர் வந்து X அப்படிங்கிற ஸ்பெஷல் பாயிண்ட் தான் அவங்களோட ஜேர்னி வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் X கிளியரா? A walks 4 kilometer in the direction of west. A வந்து 4 கிலோமீட்டர் வெஸ்ட் சைடில் போகிறாரு. அப்போ இந்த சைடில் ஒரு 4 கிலோமீட்டர் A வந்து போயிட்டுருக்காரு. 4 கிலோமீட்டர் A வந்து ட்ராவல் பண்ணுறாரு கிளியரா? A அப்படிங்கிற நபர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அவர் பேர் வந்து A. ஓகே. ஸோ அடுத்தது என்ன நடக்குன்னா B walks 1 kilometer in the direction of north. B வந்து என்ன பண்ணுறாருன்னா 1 கிலோமீட்டர் நார்த்தில் போகிறாரு. B வந்து 1 கிலோமீட்டர் நார்த்தில் போயிருக்காரு. எந்த இடத்துலேருந்து? பாயிண்ட் எக்ஸ்லேருந்து. ஓகே. ஸோ 1 கிலோமீட்டர் நார்த். ஸோ 1 கிலோமீட்டர் நார்த்தில் போயிட்டாரு B. ஸோ அவரோட நேம் என்னென்னா B. B வந்து 1 கிலோமீட்டர் நார்த்தில் போயிருக்காரு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? தென் E turns left. யார்? B வந்து லெஃப்ட் சைட் திரும்புகிறாரு. திரும்பிட்டு and walks straight 4 kilometer. அதாவது B வந்து லெஃப்ட் சைட் திரும்பிட்டு 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போகிறாராமா கிளியரா? ஸோ B வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்போ லெஃப்ட் திரும்புறாரு. லெஃப்ட்னு என்ன? ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டா? அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி லெஃப்ட் சைட் திரும்பிட்டு எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு? 4 கிலோமீட்டர் கிளியரா? ஸோ 4 கிலோமீட்டர் யார் போயிருக்காரு? B வந்து போயிருக்காரு. B வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு கிளியரா? ஸோ ட்ராவல் பண்ணிட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம். A டர்ன்ஸ் ரைட்டு. இப்போ A வந்து ரைட் சைட் திரும்பிட்டு என்ன பண்ணுறாரு? வாக்ஸ் 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டு. இப்போ A வந்து ரைட் சைட் திரும்புறாரு. ரைட் சைட் திரும்பிட்டு 2 கிலோமீட்டர் போயிருக்காரு. இப்போ இந்த இடத்துல A இருக்கிறா? A வந்து ரைட் சைடு இப்படி திரும்பிட்டு ஏன்னா கிளாக் வைஸ் சரியா? A வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகிறாரு கிளியரா? ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல A இருக்காரு, இந்த இடத்துல B இருக்காரு கிளியரா? ஸோ இந்த பாயிண்டில் B, இந்த பாயிண்டில் B இருக்காரு, இந்த பாயிண்டில் A இருக்காரு கிளியரா இப்போதைக்கு. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? ஹவு ஃபார் இஸ் நவ் A ஃப்ரம் B. ஏக்கு பிக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அதை அளந்து பார்த்துருங்க. இது 1 கிலோமீட்டரா? இது 1 கிலோமீட்டர். சாரி, இது 1 கிலோமீட்டர் தானே? A வந்து 2 கிலோமீட்டர் போயிருக்காங்க. 1 செகண்ட். A வந்து 2 கிலோமீட்டர்னா என்ன வரணும்? மேலே வரணும் A. இது வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தானே? அப்போ 2 கிலோமீட்டர்னா இன்னொரு 1 கிலோமீட்டர் இங்கே இந்த இடத்துல A இருப்பாங்க. A மேலே இருப்பாங்க. இந்த இடத்துல A கிடையாது. A வந்து மேலே இருப்பாங்க. இங்கே 1 கிலோமீட்டர், அப்போ இங்கேயும் 1 கிலோமீட்டர் ஈக்குவலாக இருக்கா? அப்போ A வந்து மேலே இருப்பாங்க, இந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ Aக்கும் Bக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க? சேம் 1 கிலோமீட்டர் தான் கிளியரா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். இங்கே A வந்து இந்த இடத்துல வராதுப்பா, A வந்து டாப்பில் வரும். ஏன்னா 2 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா 1 கிலோமீட்டர் தான். இந்த டிஸ்டன்ஸ் ஒன்றுனா இதுவும் 1 தான், இதுவும் 1 தான் கிளியரா? அப்போ இது 1னா இன்னொரு 1 கிலோமீட்டர். அப்போது ஓவரால் 2 கிலோமீட்டர். அப்படின்னா இது இந்த லென்த்து தான் 2 கிலோமீட்டர், இந்த லென்த்து 1 கிலோமீட்டர் தான். அப்போ A வந்து இந்த இடத்துல தான் வரணும். A வந்து டாப்பில் இருக்கணும், B வந்து இந்த பாயிண்டில் இருக்கணும் கிளியரா? அப்போ Aக்கு Bக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1 கிலோமீட்டர். ஓகே. ஸோ அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 1 கிலோமீட்டர். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 3க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர் கிளியரா? ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மார்னிங் டைம், அதாவது ஒரு காலை பொழுதில் சோகன் கோஸ் டுவார்ட்ஸ் சன். சோகன் வந்து சூரியனை நோக்கி போகிறாரு கிளியரா? சோகன் வந்து சூரியனை நோக்கி போகிறாங்க ஒரு காலை பொழுதில். எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 50 கிலோமீட்டர். ஒரு காலை பொழுதில் சூரியன் வந்து எந்த திசையில் இருக்கும்? ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் சரியா? காலை பொழுதில் சூரியன் எந்த பக்கம் இருக்குன்னா கிழக்கு பக்கம் தானே இருக்கும், ஈஸ்ட் சைடு தானே இருக்கும் கிளியரா? அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரம் வெஸ்ட் சைடு மேற்கு திசையிலேருந்து ஈஸ்ட் நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு சோகன் சரியா? ஈஸ்ட் சைடில் சூரியன் இருக்குது கிளியரா? அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸ்ட் சைடில் சூரியன் இருக்குது. ஸோ இந்த சைடில் என்ன இருக்குன்னா சன் இருக்குது கிளியரா? சன் வந்து இந்த சைடு தான் இருக்குது. ஸோ அப்போது ஈஸ்ட் சைடில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாருன்னா ஒரு காலை பொழுதில் யார் போகிறாரு? சோகன் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் போகிறாரு கிளியரா? ஈஸ்ட் திசையில் சூரியனை நோக்கி ஒரு 50 கிலோமீட்டர் சோகன் வந்து ட்ராவல் பண்ணுறாரு கிளியரா? ஸோ ட்ராவல் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க? தென் ஈ டர்ன்ஸ் ரைட். இவர் வந்து ரைட் சைடு திரும்பிட்டு டர்ன்ஸ் ரைட் ட்வைஸ், 2 டைம் வந்து ரைட் சைடு வந்து திரும்புகிறாரு. ஓகே. ரைட் சைடு திரும்பிட்டு என்ன பண்ணுறாரு? ஈ கோ ஸ்ட்ரைட் 40 கிலோமீட்டர் அண்ட் 40 மீட்டர் அண்ட் 20 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ரைட் சைடு திரும்பிட்டு 2 சைடு ரைட் சைடு திரும்புகிறாரு. மொதல் டைம் வந்து 40 மீட்டர் அப்படிங்கிற மாதிரியும், ரெண்டாவது டைம் வந்து 20 மீட்டர் அப்படிங்கிற மாதிரியும் ட்ராவல் பண்ணுறாரு கிளியரா? ஸோ அப்படி ட்ராவல் பண்ணிட்டு எந்த இடத்துல போய் இப்போ இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிளியரா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைட்டு முதல்ல எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் வந்து 40 மீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு ரைட்டு 40 மீட்டர், ஃபஸ்ட்டு ரைட்டு 40 மீட்டர். ரெண்டாவது ரைட்டு 20 மீட்டர். ரெண்டாவது மீட்டர் என்னென்னா 20 மீட்டர். செகண்ட் ரைட்டு 20 மீட்டர். ஓகே. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அட் லாஸ்ட் இறுதியாக A டர்ன்ஸ் ஒன்ஸ்,
ஒன்ஸ் மோர் ரைட். ஏ வந்து மறுபடியும் ரைட் சைடு திரும்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா கோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எவ்வளோ தூரம் போகிறாரு 40 மீட்டர் போகிறாரு. கிலோமீட்டர் கிடையாது, மீட்டர். ஓகே. ஸோ மறுபடியும் ஏவை அந்த பர்சன், அதாவது சோகன் அப்படிங்கிற பர்சன் மறுபடியும் ஒரு ரைட் எடுத்துகிட்டு ஒரு 40 மீட்டர் போயிட்டு 40 மீட்டர் ஸ்ட்ரைட்டாக போகிறாரு ரைட் எடுத்துகிட்டு. கிளியரா? அப்போ என்ன பண்ணோம், இப்போ இந்த இடத்துல இருக்காரா சோகன் அப்படிங்கிறவர், இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ரைட் எடுத்து சேம் 40 மீட்டர் போகிறாரு. இப்போ 40 மீட்டர் போயிட்டு இந்த இடத்துல ரீச் பண்ணுவாரா, இந்த இடத்துல. இப்போ இது 40னா இந்த லென்த்து 40னா இந்த லென்த்து சேம் 40 தானே. கிளியரா? அப்போது ரைட் சைட் திரும்பிட்டு சேம் 40 மீட்டர் வந்து போகிறாரு. கிளியரா? ஸோ இப்போ போயிட்டு அந்த பாயிண்ட் ரீச் பண்ணியிருப்பாரு. ஹவு ஃபார் இஸ் இ ஃப்ரம் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது அவருடைய ஆரம்ப புள்ளியிலேருந்து இப்போ எவ்வளோ தூரத்தில் இருப்பார் அப்படிங்கிறத கொஸ்டின். கிளியரா? அவரோட ஆரம்ப புள்ளி இது தானே. இந்த லென்த்து 20னா சேம் இந்த லென்த்து 20 தானே. அப்போ இந்த லென்த் எவ்வளோ இருக்கணும் 30. ஏன்னா ஓவராலாக 50 இல்லையா. இந்த லென்த் எவ்வளோ அப்படின்னா ஓவராலாக 50ல் இது 20 அப்படின்னா இதுவும் 20 தான். அப்போ இந்த பக்கம் இருக்கிறது எவ்வளோ 30. அப்போ இது அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், இது அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இருக்கிற பாயிண்ட் இது. ஸோ அப்போது இந்த 2 பாயிண்ட் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 30 அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். அப்போ என்ன வரும் 30 மீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். கிளியரா? ஸோ இப்போது 30 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 30 மீட்டர் அப்படின்ட்டு அதை எடுத்துக்கோங்க. கிளியரா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான், 30 மீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 5ல் என்ன சொல்கிறாங்கன்னா மோகன் ப்ரொசீடட் ஸ்ட்ரெயிட் இன் த டைரக்ஷன் ஆஃப் நார்த். சரியா? இப்போ என்ன பண்ணுறாருன்னா மோகன் அப்படிங்கிறவர் வடக்கு திசையை நோக்கி போயிட்டுருக்காரு. சரியா? வடக்கு திசை நோக்கி எவ்வளோ தூரம் போகிறாருன்னா ஒரு 3 கிலோமீட்டர் போகிறாரு அவரோட வீட்டிலேருந்து. ஃப்ரம் இஸ் ஹவுஸ் அப்படின்னா அவரோட வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வடக்கு திசை நோக்கி மோகன் வந்து பயணிக்கிறாரு. கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். எப்படி ட்ரா பண்ணுன்னு பாருங்கள். இங்கே தான் மோகனுடைய ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தான் மோகனுடைய ஹவுஸ் இருக்குது. கிளியரா? மோகனுடைய ஹவுஸ் இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ தூரம்னா ஒரு 3 கிலோமீட்டர் வந்து வடக்கு திசையில் யார் போகிறாரு, மோகன் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. சரியா? மோகன் ட்ராவல் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, தென் ஈ டேர்ன்டு ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு வலப்பக்கம் திரும்பி, வலது சைடு, ரைட்னா வலது, சரியா, லெஃப்ட்னா இடது. ஸோ இப்போது ரைட் சைடு திரும்பிட்டு எவ்வளோ தூரம் போகிறாரு, ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகிறாரு. சரியா? இப்போ ரைட் சைடு திரும்புகிறாரு, ரைட் சைடு திரும்பிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் போகிறாரு. ஒரு 2 கிலோமீட்டர் போகிறாரு. இது வந்து 3 கிலோமீட்டர் லென்த்து. ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். தென் ஈ டேர்ன்டு ரைட். மறுபடியும் இன்னொரு டைம் ரைட் எடுக்கிறாரு. ரைட்னா வல பக்கம் திரும்புறாரு. மறுபடியும் ரைட் சைடு திரும்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எத்தனை கிலோமீட்டர் போகிறாருன்னா ஒரு 5 கிலோமீட்டர் போகிறாரு. மறுபடியும் இப்போ ஒரு ரைட் எடுக்கிறாரு. ரைட் எடுத்துகிட்டு எத்தனை கிலோமீட்டர் போகிறாருன்னு பாருங்கள், ஒரு 5 கிலோமீட்டர். இந்த லென்த் எவ்வளோன்னா இது 3 அப்படின்னா இதுவும் என்னவா இருக்கணும், சேம் 3 தானே இருக்கணும் இந்த லென்த்தும். அப்போ இந்த சைடில் இன்னொரு 2. அப்போ ஓவராலாக 3 + 2 அப்படின்னா எவ்வளோ வருது, 5 அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்துல இப்போதைக்கு இருப்பார். இப்போதைக்கு இந்த இடத்துல இருப்பாரா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். தென் ஈ டேர்ன்டு ரைட் ட்வைஸ். மறுபடியும் ரைட் சைடு வந்து 2 டைம் திரும்புகிறாரு. திரும்பிட்டு ப்ரொசீடட் ஸ்ட்ரெயிட் ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 கிலோமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. மொதல் டைம் ஒரு 2 கிலோமீட்டர், ரெண்டாவது டைம் ஒரு 2 கிலோமீட்டர். சரியா? 2 சைடுமே 2 டைமுமே என்ன அப்படின்னா 2 ரைட் தான் எடுக்கிறாரு. சரியா? 2 டைம்ஸ் ரைட்டு. மொதல் ரைட்டுக்கும் 2 கிலோமீட்டர், ரெண்டாவது ரைட்டுக்கும் 2 கிலோமீட்டர். கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, மொதல் ரைட்டு வந்து ஒரு 2 கிலோமீட்டர். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ அப்படின்னா 2 கிலோமீட்டர். இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். இப்போ மறுபடியும் ரெண்டாவது ரைட்டு, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ரைட் எடுக்கிறார். ரைட் எடுத்துகிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் சேம் 2 கிலோமீட்டர். இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ இப்போ மறுபடியும் அவர் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டார் பாருங்கள், அவரோட வீட்டுக்கே வந்துட்டார். சரி, இப்படி ஒரு ரவுண்ட் அடித்து மறுபடியும் அவரோட வீட்டுக்கே வந்துட்டார். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, விச் டைரக்ஷன் இஸ் ஈ ஃபேஸிங் நவ். இப்போ எந்த திசையை பார்த்த மாதிரி இருக்கார் அப்படின்னா வடக்கு திசையை பார்த்த மாதிரி தானே இருக்கார். சரியா? இப்போதைக்கு எந்த திசையை பார்த்த மாதிரி இருக்கார், அவர் வீட்டை போய் ரீச் பண்ணுறாருன்னா வடக்கு திசையை பார்த்த மாதிரி தான் இருக்கார். சரியா? அப்போ எந்த திசையை பார்த்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இந்த ஏரோ மார்க்கோட டைரக்ஷன் தான் கேட்குறாங்க. எந்த திசையை பார்த்த மாதிரி இருக்கார், இப்போது வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கார். கிளியரா? ஆன்சர் என்ன அப்படின்னா டுவார்ட்ஸ் நார்த் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ நார்த் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, இன்னொரு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஆன் எ கிராசிங் there is a symbol telling the direction of roads as north, south, east, west. அதாவது ஒரு கிராசிங் இருக்குது, ஒரு ஜங்ஷன் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஜங்ஷனில் ஒரு டைரக்ஷன் போர்டு இருக்குது. சரியா? அந்த டைரக்ஷன் போர்டில் இந்த டைரக்ஷன் எல்லாமே காட்டியிருக்காங்க. நார்த் எது, சவுத் எது, ஈஸ்ட் எது, வெஸ்ட் எது அப்படிங்கிறது எல்லாமே காட்டியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா த சிம்பிள் டேர்ன்டு டியூ டு அன் ஆக்சிடென்ட். என்ன அப்படின்னா இப்போ அந்த போர்டு மேலே யாரோ ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அந்த போர்டு மேலே ஆக்சிடென்ட் ஆகிறதுனால அந்த போர்டுடைய டைரக்ஷன் மாறிடுது, அந்த திசைகள் எல்லாமே மாறிடுது. சரியா? அந்த திசைகளெல்லாம் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம். த பார்ட் ஆஃப் விச் இஸ் டெல்லிங் நார்த் டைரக்ஷன் இஸ் நவ் டெல்லிங் த வெஸ்ட் டைரக்ஷன்
ஆக்சுவலாக இதுக்கு முன்னே எப்படி நான் எது வந்து நார்த்தாக இருந்ததோ அது வந்து இப்போ என்ன டேரக்ஷனை காட்டுதாமா, வெஸ்ட் சைடாக காட்டுதான். சரியா, இப்போ என்ன நான் இங்கே ட்ரா பண்ணுறேன், இது வந்து இனிஷியல், இதுக்கு முன்னே நார்த்து, இது ஆரம்பத்தில் இதுதான் நார்த்து. கிளியரா? ஸோ இது வந்து என்ன சவுத்து, இது வந்து என்ன ஈஸ்ட்டு, இது வந்து என்ன வெஸ்ட்டு. இதுதான் ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த போர்டு. சரியா, கிளியரா? ஆரம்பத்தில் போர்டு வந்து இப்படி தான் இருந்திருக்கு. கிளியரா? ஆரம்பத்தில் போர்டு வந்து இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் இந்த போர்டு வந்து இப்படி இருந்திருக்கு. சரியா, இப்போ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு, பிஃபோர் ஆக்சிடென்ட். இது பிஏனா பிஃபோர் ஆக்சிடென்ட். கிளியரா? பிஃபோர் ஆக்சிடென்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி காட்டுச்சு. இப்போ ஆஃப்டர் ஆக்சிடென்ட் வந்து என்னவா மாறுது அப்படின்னா, ஆஃப்டர் ஆக்சிடென்ட் வந்து என்னவா மாறுது, இந்த நார்த் அப்படிங்கிற டைரக்ஷன் வந்து என்னவா மாறுது பாருங்க, வெஸ்ட் சைடாக மாறிடுது. அப்போ நார்த் வரக்கூடிய இடத்துல என்ன பண்ணணும், நீங்கள் வெஸ்ட்னு மார்க் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஆஃப்டர் ஆக்சிடென்ட் நார்த்துங்கிறது வெஸ்ட் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. கிளியரா? ஸோ அப்போ வெஸ்ட்டுடைய ஆப்போசிட் எது, வெஸ்ட்டுடைய ஆப்போசிட் எது, ஈஸ்ட். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், ஈஸ்ட் அப்படின்னு வரணும். கிளியரா? இந்த இடத்துல ஈஸ்ட் அப்படின்னு வரணும். இது உங்களுக்கு புரிஞ்சுது தானே? ஸோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் எ ட்ராவலர் கோஸ் டு சவுத் டைரக்ஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் டேர்னிங் சிம்பிள். சரியா, இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த அவர் வந்து சவுத் டைரக்ஷனில் போகிறாரு. ஏன்னா ஒரு ட்ராவலர் வந்து சவுத் டைரக்ஷனில் போகிறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் டேர்னிங் சிம்பிள். அதாவது அந்த டைரக்ஷன் போர்டு வந்து மாறிச்சு இல்லையா, ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த டைரக்ஷன் போர்டு எப்படி காட்டுமோ அந்த திசையில் போகிறாரு யார், ஒரு ட்ராவலர். அப்படி போகும்போது தென் ரியலி இன் விச் டைரக்ஷன் he is going. அப்போது உண்மையாக அவர் வந்து எந்த திசையில் போயிட்டுருப்பாரு, ஆனால் சவுத்தில் போகிற மாதிரி தான் இருக்குது. சவுத்தில் தான் போகிறாரு. எப்போது அந்த போர்டு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தப்பாக காட்டுது இல்லையா, அந்த தப்பாக காட்டுற அந்த சிம்பிளை பார்த்து இவர் வந்து தென் திசையில் போகிறாரு. ஆனால் தென் திசையில் போகிறது வந்து எதுக்கு சமம், எந்த திசைக்கு சமம், ஆக்சுவலாக எந்த திசைக்கு சமம் அப்படிங்கிறத நாம் சொல்லணும். கிளியரா? ஸோ முதல்ல எல்லா டேரக்ஷனும் நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு எது ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா? ஸோ இப்போ வெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிச்சா, வெஸ்ட்டுடைய ஆப்போசிட் எது, ஈஸ்ட். கிளியரா? ஈஸ்ட்டுக்கு ரைட் சைடில் எப்போவுமே என்ன வருதுன்னு பாருங்கள், ஈஸ்ட்டுடைய ரைட்டில் என்ன வருது, சவுத்துன்னு வருமா. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஈஸ்ட்டுடைய ரைட்டில் என்ன வரணும், சவுத் அப்படின்னு வரணும். கிளியரா? இந்த ஈஸ்ட்டுடைய ரைட்டில் சவுத் அப்படின்னா இங்கே இந்த போர்டு மாறினதுக்கு அப்புறமா ஒரு ஈஸ்ட் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். போர்டு மாறினதுக்கு அப்புறம் ஈஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அதுக்கு ரைட் சைடில் என்ன வரணும், சேம் சவுத் வரணும். அப்போ இது சவுத் அப்படின்னா இது என்ன, நார்த்து. கிளியரா? இது வந்து என்னவா இருக்கும், சவுத்துடைய ஆப்போசிட் வந்து நார்த்து. கிளியரா? இந்த ஸ்கொயர் பாக்ஸில் போட்டிருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஆஃப்டர் ஆக்சிடென்ட். ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ஆஃப்டர் ஆக்சிடென்ட். இந்த சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கும் பாருங்க, அது வந்து என்ன, பிஃபோர் ஆக்சிடென்ட். கிளியரா? இப்போது இந்த ஆஃப்டர் ஆக்சிடென்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா தென் திசையில் போகிறாரு யார், ஒரு ட்ராவலர். அப்போ தென் திசையில் போகிறாருன்னா ஆக்சுவலாக அவர் எந்த திசையில் போகிறதா அர்த்தம், மேற்கு திசையில் போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி மேற்கு திசையில் போயிட்டுருக்காரு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா தெற்கு திசையில் போயிட்டுருக்காரு மாதிரி ஃபீல் பண்ணி போயிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கே தெரியாது அவர் வந்து மேற்கு திசையில் தான் போயிட்டுருக்காரு அப்படின்ட்டு. கிளியரா? உண்மை என்ன அப்படின்னா அவர் வந்து மேற்கு திசையில் தான் போயிட்டுருக்காரு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் தெற்கு திசையில் போயிட்டுருக்கிற மாதிரி அர்த்தம். கிளியரா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா மேற்கு திசையில் போயிட்டுருக்காரு. கிளியரா? ஸோ மேற்கு திசையில் போயிட்டுருக்காரு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். மேற்கு திசையில் தான் போயிட்டுருக்காரு. உண்மையான திசை வந்து மேற்கு. சரியா? ஆனால் தப்பான திசை வந்து எது, தெற்கு. ஸோ ஒரு தப்பான அந்த டைரக்ஷன் போர்டை பார்த்து அவர் ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இது எல்லாரும் கிளியர் தானே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சுதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 7ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோஹித் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு 25 மீட்டர் வந்து தென் திசையில் போயிட்டுருக்காரு. சரியா? ரோஹித் அப்படிங்கிற நபர் வந்து தென் திசையில் ஒரு 25 மீட்டர் வந்து போயிட்டுருக்காரு. ரோஹித் அப்படிங்கிற நபர். கிளியரா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். தென் he turned to his left. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அவருடைய இடப்பக்கம் வந்து திரும்புறாரு. இடப்பக்கம் திரும்பி எவ்வளோ தூரம் போகிறாருன்னா ஒரு 20 மீட்டர் போகிறாரு. சரி, அவர் வந்து லெஃப்ட் சைட் திரும்பி எவ்வளோ தூரம் போகிறாரு, ஒரு 20 மீட்டர் வந்து போகிறாரு. கிளியரா? அப்போ இடப்பக்கம்னா இது என்ன, இடப்பக்கம் திரும்பி எவ்வளோ தூரம் போகிறாரு, ஒரு 20 மீட்டர் போகிறாரு. கிளியரா? அடுத்தது என்ன, he then turned to his left. இப்போ வந்து மறுபடியும் லெஃப்ட் சைட் திரும்பி எவ்வளோ தூரம் போகிறாருன்னு பாருங்கள், ஒரு 25 மீட்டர் போகிறாரு. இப்போ மறுபடியும் லெஃப்ட் சைட் திரும்பி ஒரு 25 மீட்டர் போகிறாரு. மறுபடியும் லெஃப்ட் சைட் திரும்பி எவ்வளோ தூரம் போகிறாரு, ஒரு 25 மீட்டர் போகிறாரு. கிளியரா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். he again turned to his right. இப்போ மறுபடியும் ரைட் சைட் திரும்பி எவ்வளோ தூரம் போகிறான்னு பாருங்கள். மறுபடியும் ரைட் சைட் திரும்பி எவ்வளோ தூரம் போகிறாரு பாருங்கள், ஒரு 15 மீட்டர். சரியா? மறுபடியும் ஒரு ரைட் சைட் திரும்பி ஒரு 15 மீட்டர் போகிறாரு. ரைட் சைட்னா கிளாக் வைஸ் மூமெண்ட், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், அட் வாட் டிஸ்டன்ஸ் he from the starting point and in which direction. இப்போ ஆரம்ப புள்ளியிலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கார், எந்த டைரக்ஷனில் இருக்கார், அதான் கொஸ்டின். சரியா? ஆரம்ப புள்ளினா இது தானே ஆரம்ப புள்ளி, இதுதானே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இப்போ அவர் இருக்கிறது இந்த இடம்.
இந்த இடத்துல அவர் இருக்கார் இப்போதைக்கு. ஆரம்ப புள்ளியிருந்து பார்க்கும்போது அவர் எந்த திசையில் இருக்காருன்னா கிழக்கு திசையில் இருக்கார், ஈஸ்ட் சைடில் இருக்கார், கிழக்கு திசையில் இருக்கார். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காருன்னா இது 20 அப்படின்னா இதுவும் என்னவாக தான் இருக்கணும், சேம் 20 தான் இருக்கணும். அப்போ இது ஒரு 20, இது ஒரு 15, 20 + 15 அப்படின்னா 35 ஓவராலாக. 35 எந்த திசையில் இருக்காரு, கிழக்கு திசையில் வராரு. சரியா, ஒரு 35 மீட்ரு கிழக்கு திசையில் இப்போதைக்கு இருக்காரு அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது. கிளியரா? ஸோ அப்போ இதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 35 மீட்ரு கிழக்கு திசை, ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. 35 மீட்ரு கிழக்கு திசையில் இப்போதைக்கு இருக்காரு. கிளியரா? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது. ஓகே, இது எல்லாருக்கும் கிளியர் தானே, எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.